அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட் பரோட்டா வித் சன்னா மசாலா. இது என்னோடய ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க செய்யலாம். முதல்ல ஒரு கடாய் ஆயில் சேர்க்கணும். கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம். ஒரு தாளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சோம்பு. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்கலாம். கண்ணாடி பதம் வர வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். அதை ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கணும். அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் அதை கடாயில் போட்டு நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதே 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உரப்புக்கு 1.5 ஸ்பூன் மிளகா வத்தல். நான் வேறு உரப்புக்கு பச்சை மிளகாலாம் சேர்க்கல. அதையும் நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் நல்லா வதக்கி எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன், கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வேக வச்ச வெள்ளை சுண்டலை நான் இன்றைக்கி போட்டு கருப்பு சுண்டலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கிரேவியும் இந்த சுண்டலும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கும் போது நம்ம எப்போவுமே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருந்தா இதை வதக்கணும். சுண்டல் வேக வச்ச தண்ணியை ஒரு 1/2 கிளாஸ் இதில் சேர்த்து அதே நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இது கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது மிக்ஸ் ஆகி கொதித்து வரும்போது நம்ம ஒரு மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடினா போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே நல்லா வதக்கிறதுனால இது அதிகம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் கொஞ்சம் கிரேவி பதம் வர்றதுக்காக கொஞ்சம் சுண்டல் அரைச்சி அதில் போடணும். இந்த சுண்டல் நம்ம அரைச்சி ஊற்றுறது அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கிரேவியை நல்லா திக்காக்கி கொடுக்கும். கடைசியில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட் பரோட்டா. இதை நான் முதலே பருத்தி வச்சுட்டேன். இது நீங்கள் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு கலக்கிற மாதிரி கலக்கி நம்ம அதில் ஆயில் தடவி விசிறி மடிக்கிற மாதிரி மடித்து ரவுண்ட் பண்ணி சப்பாத்திக்கு பரட்டுற மாதிரி பரட்டி நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் ஆயில் ஊற்றி நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்குள்ளே இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.